Hi friends, welcome back to our Manidhar Mas YouTube channel. நாம மனிதர் மோட வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்காமே, அதையும் எனக்காக கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நர்சரிக்குள்ளே தாங்க இருக்கோம். இங்கே வந்து நம்ம பூசணி செடி அப்டேட் பார்த்துருந்தோம் இல்லையா லாஸ்ட் டைமே. இப்போ மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் காய் பறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உள்ளே வந்தேன், என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு. நிறைய பூ அந்த பிஞ்செல்லாம் கொட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈபி லைனில் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்பாளி மரத்தை அப்படியே மொட்டையாக வெட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோ பிஞ்சு இருந்தது, அவ்வளோ பழம், அது காய் நல்லா இருந்தது. பட் அவங்க சொல்ல கேட்கல. ஸோ அதெல்லாம் ஸ்டாஃப்ஸை எடுத்துக்க சொல்லிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும், நம்ம அந்த இடத்துல இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது பயங்கரமாக கொட்டுக்கிட்டு ஏதாவது உரம் வைக்கலாமா அப்படின்னு பார்க்க வந்தேன். இப்போ இது வந்து நல்ல நாலா பக்கமும் கிளம்புறதால பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரை செடி, கொத்தவரை, வெண்டை, முக்கியமாக அவரையை தான் போட்டு அமுக்கிருச்சு. ஸோ அவரையில் வந்து பார்த்திங்கன்னா பூ அப்படியே எடுக்குது, கொட்டுது. இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டு இது வளர்கிறதுக்கு வழி பண்ணால் மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்க இந்த குட்டி செடியை என்னால் காப்பாற்ற முடியும் போல் இருக்குது. கொத்தவரெல்லாம் நல்ல பிஞ்சு, அவரையும் நல்ல பூ விட்டு பிஞ்சு விட்டுருக்கு. பட் இது வளர விட மாட்டேங்குது. ஸோ இது தனியாக பிரித்து வேணும். மழை விட்டால் தானே அதை பண்ண முடியும். வெண்டை எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. நான் ஆக்சுவலாக முருங்கைக்கீரை பறிக்கலான்னு தான் உள்ளே வந்தேன். ஏன்னா 10-15 நாளைக்கிட்ட ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை இருக்குது தான், பட் இது பூசணி கொடி ஏறி இருக்கிறதால அதையுமே பறிக்க முடியல. மிளகாயில் கூட பாருங்களேன், நல்லா பூ வச்சுருந்தது இல்லையா. இப்போ நல்லா பிஞ்சு விட்டு நிறைய காய் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க, ஹாப்பி. ஆனால் இதை வந்து நியூட்ரிஷன்ஸ் இன்னும் கொடுத்து இந்த கீழே விழுந்த பிஞ்செல்லாம் நிப்பாட்டணும். திருப்பி பூ நிறைய வைக்கிது பூசணி, அதை கொஞ்சம் பிரித்து விடணும். அப்போ தான் இந்த குட்டி செடியெல்லாம் இன்னும் நல்லா வளரும். அடுத்த ஒரு வீடியோவில் என்ன நியூட்ரிஷன் கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.